அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். தனுசு ராசி அன்பர்களுக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் புதன் ராகு இணைவு, 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனி சூரியன் சுக்கிரன், 7ஆம் இடத்தில் குரு வக்ரமடைந்திருக்கிறார், 9இல் கேது பகவான் இருக்கிறார். உங்கள் ராசியாதிபதி குரு பகவான் 7இல் வலுவாக சஞ்சரித்து ஜென்ம ராசியை பார்ப்பதும், முயற்சி ஸ்தானமான 3இல் செவ்வாய் ராகு சஞ்சரிப்பதும் ஒரு அற்புதமான அமைப்பு. பல்வேறு விதமான வளமான பலன்களை பெறுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் தங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இருந்து வந்த உடல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையலாம். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். சுக்கிரன் 4இல் இருப்பதால் நவீனகரமான பொருட்களை வாங்கலாம். அதனால் செலவுகள் உண்டாகலாம். குடும்பத்தில் தடைபெற்ற சுபகாரியங்கள் இனி நடைபெறும். சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடைபெறும். தொழில் வியாபாரத்தில் மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு நன்றாக சம்பாதிப்பீர்கள். தொழிலில் உள்ள தடங்கல்கள் அனைத்தும் விலகும். தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு கூடும். பண வரவுகள் நன்றாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு இது சிறப்பான வாய்ப்பு. வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலங்கள் உண்டாகும். மாணவியர்கள் எதிலும் பொறுப்புடன் செயல்பட்டு சிறப்பான மதிப்பெண்களை பெறுவார்கள். 7வது ராசியில் ராசிநாதன் குரு வக்ரகதியில் இருக்கிறார். அவருடைய 7ஆம் பார்வை தங்களுடைய ராசியில் படுகிறது. கும்பராசியில் உள்ள கிரகங்களுக்கும் குருவின் பார்வை இருப்பதால் எதிர்பார்த்த அனுகூலங்கள் கிடைக்கும். தொட்ட காரியங்கள் பலிதமாகும். எண்ணங்கள் செயல் வடிவம் பெறும். செயல்களில் உள்ள தடைகள் நீங்கும். செவ்வாய் சுப பலத்தோடு இருப்பதால் சொந்த வீடு அமையும். சுபகாரிய முயற்சி பலன் தரும். திருமணமாகி குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கியிருக்கும் பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். அரசு வேலைக்கு விண்ணப்பித்தோருக்கு அரசு வேலை கிடைக்கும். குடும்ப அதிபதி சனி 4இல் இருப்பதால் அர்த்தாஷ்டம சனி. அவசரப்பட்டு எந்த பணியிலும் ஈடுபட வேண்டாம். ஒரு முறைக்கு 2 முறை யோசித்தல் வேண்டும். சனி வாக்கு அதிபதியாகவும் இருப்பதால் அவசரப்பட்டு பேசுதல் கூடாது. வம்பு வழக்கில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. வேலை செய்யும் இடத்தில் உங்களுடைய சக்திக்கு மீறிய உழைப்பு இருக்கும். சிலருக்கு அலர்ஜி, படபடப்பு, ஜீரண உபாதைகள் வரலாம். வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனமாக செல்லுதல் வேண்டும். சனிக்கிழமைகளில் கோவிலுக்கு சென்று சனி பகவானை வழிபடுங்கள். ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். தினமும் பகவத்கீதை, சுந்தரகாண்டம் படியுங்கள். நன்மைகள் பெருகும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.